என் அன்பு குழந்தையே, இந்த நாள், இந்த நொடி, இந்த கணத்தில் இதை நீ கேட்க நேர்ந்தால் குறித்து வைத்துக்கொள். உன் விதி மாறப்போகின்றது. உன் வினைகள் எல்லாம் தீரப்போகின்றது. உன் விதி மாறும் நேரத்தில்தான், உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் கணத்தில்தான் இந்த என் வார்த்தைகளை உன்னால் கேட்க நேரிடும். ஆம் என் குழந்தையே, மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாகத்தான் இருக்கும். என்னை என் ஆலயத்தில் வெறுமனே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயா? நான் உனக்கான வேலையை செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். என் வேலை எப்பொழுதும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். உனக்கு கொடுக்க நினைப்பதை நிச்சயமாக கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய வழியில், யாரிடம் கொடுக்க வேண்டுமோ அவர் மூலமே உனக்கு கொடுப்பேன். இவையெல்லாம் உனக்கு இப்பொழுது புரியாது. உன் கையில் கிடைக்கும் பொழுது அது வந்த வழியையும் அதற்கான வழியையும் நினைத்து அப்போது அப்பா மிக்க நன்றி என்று நிச்சயமாக சொல்வாய். அந்த நாளும் வெகு தொலைவில் இல்லை. நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் ஒரு திருவிளையாடலை நடத்தி கொண்டே தான் இருக்கின்றேன். இந்த அப்பாவின் லீலைகள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. உனக்கு எதிராக எத்தனை பேர் சதி செய்தாலும் அந்த கூட்டத்திலேயே உனக்கு சாதகமாக செயல்புரியும் ஒரு நபரை நான் அங்கே கொண்டு நிறுத்துவேன். நீ உதவி என்று யாரேனும் நாடி செல்லும் பொழுதெல்லாம் அங்கு உனக்கு உதவுவதற்காக ஒரு நபரையேனும் நான் ஏற்பாடு செய்து வைத்திருப்பேன். உனக்கு எதிராக பழி பாவங்களை யாரேனும் சுமத்தினால் அந்த இடத்தில் நீ பேச முடியாமல் மௌனமாக நிற்கக்கூடிய அந்த இடத்தில் உனக்காக வாதாடுவதற்கு ஒருவரை நான் அனுப்பி வைப்பேன். உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன். ஏனென்றால் நீ என் பிள்ளை. இந்த அப்பாவின் பிள்ளையை ஒரு பொழுதும் நிலைகுலைய விட மாட்டேன். உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு உன்னை நான் காப்பேன். எப்பொழுதும் போல காலம் கடந்து விட்டதே என்று கலங்காதே. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் நிச்சயமாக உண்டாகும். பயம், கவலை, விரக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு. இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள். காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கு எப்பொழுதும் செலவழித்து கொண்டே இருக்கின்றாய். எப்பொழுதும் உன்னை வெறுப்பவர்களை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னை விரும்புபவர்கள் இங்கு பல பேர் உண்டு. அவர்களை பற்றி யோசனை செய். உனக்கு தீங்கு செய்தவர்கள், செய்து கொண்டிருப்பவர்களை பற்றியே சதா சர்வ காலமும் நீ யோசித்து கொண்டிருந்தால் அது உனக்கு வீணான மன உளைச்சலையே தரும். அவர்களை புறக்கணித்து விடு. உன் வாழ்க்கையிலிருந்தே ஒதுக்கி வைத்து விடு. அவர்களை பற்றிய சிந்தனைகளுக்கு உன் பொன்னான காலத்தை நீ வீணடித்து விடாதே. உன்னுடைய நலம் விரும்பிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நலம் புரிபவர்களையும் பற்றி சிறிது யோசனை செய். உன் மனதில் ஏதேனும் ஒரு எண்ணங்களை ஓடவிட்டு கொண்டே இருக்காதே. மனதிற்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. இங்கு எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், தோல்விகள் என்று எல்லாமும் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தாதே.
சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவது தான் உனக்கு நல்லது. ஏனெனில் உன்னை சுற்றி உள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கின்றது. ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். நீ இவ்வாறு தீர்வுக்காக வெளியில் யோசிக்க யோசிக்க அது புது புது பிரச்சனைகளைத்தான் கொண்டு வரும். சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடு. எந்த ஆராய்ச்சியும் செய்து விடாதே. நடந்தது நடந்து விட்டது. அவர்கள் அப்படித்தான். அவர்களை மாற்றுவதற்கு உன்னால் இயலாது. அது உன் வேலையும் இல்லை. அவரவர் வினைகள் அவரவர்களுக்கே என்று நீ அங்கிருந்து நகர்ந்து வா. அனுதினமும் இந்த அப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கான கேள்விகளுக்கு பதில் தருவதற்கு தினமும் உன்னை சந்திக்க நான் வந்து கொண்டே தான் இருக்கின்றேன். ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். உனக்கான கேள்விகளுக்கு பதில் தர தினமும் உன்னை சந்திக்க நான் வந்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். என் கண் பார்வைக்குள்ளே தான் உன்னை நான் வைத்து கொண்டும் இருக்கின்றேன். ஆனால் நீயோ இவற்றையெல்லாம் உணரக்கூட முயற்சி செய்வதில்லை. எல்லா தருணங்களையும் தவறவிட்டு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய். முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்பொழுது தான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உன்னால் உணர முடியும். நான் உனக்காக புரியும் அத்தனை உதவிகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் எதிரிகள் என்று நீ நினைக்கும் அந்த கூட்டத்திலுமே கூட உனக்கான ஒருவனை உன் நண்பனாக நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். ஒரு நாள் அது உனக்கு தெரிய வரும். அந்த நாளும் இதோ நெருங்கிவிட்டது. எல்லோருமே உனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று ஒரு முடிவிற்கு எப்பொழுதும் வந்து விடாதே. உனக்கான ஆட்களை அங்கெங்கே நிறுத்தி உனக்கான வேலைகளை நான் செய்வித்து கொண்டு தான் இருக்கின்றேன். இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கும் உன் கர்ம வினையின் பெரும் பகுதியை அப்பாவின் பாதத்தில் நீ வைத்து விட்டாய். எனவே நீ அனுபவித்து கொண்டிருப்பது அதில் ஒரு சிறு பகுதி மட்டுமே. எனவே இதற்கு மேல் ஒன்றுமாகாது. நீ எதிர்பார்த்து பயப்படும் அளவிற்கு எதுவும் நடக்காது. அதிகபட்சமான கவலைகளையும் அதிகபட்சமான சங்கடங்களையும் சவால்களையும் நீ ஏற்கனவே சந்தித்து விட்டாய். இதை தாண்டி இனி உனக்கு பெரும் துன்பம் என்பது ஒன்றும் நேராது. எல்லாம் விரைவில் மாறிவிடும். என் குழந்தையே, மேற்கொண்டு எந்த வினைகளையும் சேர்க்காமல் பார்த்துக்கொள். நல்ல விஷயங்களையே செய்து கொண்டு வா. உன் எண்ணத்திலும் வார்த்தையிலும் செயலிலும் ஏன் பார்வையிலுமே கூட நல்ல விஷயங்களை மட்டும் சிந்தித்து கொண்டு வா. நல்ல விஷயங்களை மட்டும் செய்து கொண்டும் வா. தெரிந்தோ தெரியாமலுமே கூட எந்த வினைகளையும் அவசரப்பட்டு செய்து விடாதே. இருக்கும் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து கொண்டு வரும் நேரத்தில் புதிதாக எதையும் கணக்கில் சேர்த்து விடாதே. முடிந்தால் புண்ணிய காரியங்களை நிறைய செய்து கொண்டு வா. உன் கர்ம வினை கூடிய விரைவில் கரையும். வேகமாக கரைய ஆரம்பிக்கும். தான தர்மங்களை செய்து கொண்டு வா. உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டு வா.
ஆறுதல் தரும் வார்த்தைகளாக கூட நன்மையை நீ செய்து வரலாம். சோர்ந்து இருப்பவர்களை சில வார்த்தைகள் கூறி உற்சாகப்படுத்து. அழுது கொண்டிருப்பவர்களுக்கு சில வார்த்தைகளால் ஆறுதல் கூறு. அதிகபட்சமாக கவலையில் துன்பத்தில் துவண்டு கொண்டிருப்பவர்களுக்காக சிறிது பிரார்த்தனைகளை செய். உனக்காக மட்டுமே பிரார்த்திப்பதை விட பிறருக்காக மனமுருகி பிரார்த்தனை செய். அந்த பொதுவான பிரார்த்தனைகளே உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு தூண்டுகோலாக இருந்து அவற்றை நிறைவேற்றி கொடுக்கும். நல்ல நேரம் என்பது எல்லோர் வாழ்க்கையிலும் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இங்கே பல பேருக்கு தெரியவதில்லை. எனவே தான் பலர் இங்கே வரும் நல்ல நேரத்தை தக்க வைத்துக் கொள்வதில்லை. இதோ என் மகளான உனக்கு சில குறிப்புகளை தருகின்றேன். நல்ல நேரம் வரும்பொழுது இன்னும் அதிகமாக நீ நன்மைகளை செய்து விட வேண்டும். உன் கைகளில் பணப்புழக்கம் வரும்பொழுது மற்றவர்களுக்கு தான தர்மங்களை அதிகமாக செய்து கொண்டு வர வேண்டும். உன் மனம் மகிழும் பொழுதெல்லாம், ஒருவித மகிழ்ச்சியை நீ சந்திக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனதையும் மகிழ்ச்சி படுத்த வேண்டும். உனக்கு 10 ரூபாய் கிடைத்தாலுமே கூட அதில் 1 ரூபாயை நீ மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக தியானமாக கொடு. அடுத்ததாக 10 மடங்கு செல்வத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இவ்வாறான நல்ல செயல்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் போன்றவைத்தான் உன்னுடைய நல்ல நேரத்தை உனக்கு தக்க வைத்து கொடுத்தும் நீடித்தும் கொடுக்கும். இவையெல்லாம் இப்பொழுது நான் உனக்கு எதற்காக கூறுகின்றேன் என்று தானே யோசிக்கின்றாய்? ஆம் என் குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் கூடிய விரைவில் வரப்போகின்றது. அந்த நேரத்தில் நீ செய்யக்கூடிய செயல்களைத்தான் இப்பொழுது நான் உனக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன். உன் விதி மாறும் காலம் நெருங்கிவிட்டது. உன் வினைகள் எல்லாம் தீரும் காலமும் வந்துவிட்டது. இந்த அப்பாவின் ஆசீர்வாதம் என்றும் என் பிள்ளைக்கு முழுமையாக இருக்கும். நல்லதே நடக்கும்.